ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன வசனம்னாக்கா, சப்பனியா எழுதின நிறுவனம் அதிகாரம் 3 வசனம் 15. இந்த வசனத்தில் நம்ம என்ன ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறோம்னா, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். எந்த மாதிரி தீங்கை? நம்மளுக்கு அநேக தீங்கு வருவது உண்மை. என்ன மாதிரி தீங்குனா ஒரு கெட்டது. ஓகே, அது இனி நம்ம அந்த கெட்டதை நம்ம பார்க்காத இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லுகிறாரு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விதமான பிரச்சனை அதெல்லாம் தீங்கு. என்ன மாதிரி பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், மற்றவங்க நம்மளை பிரச்சனையாக இருக்கலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அது நம்மளுக்கு ஒரு காரணமாக மாறிடும். அதனால நம்ம இனி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, இனி நீ தீங்கை காணாதிருப்பாங்க. நம்ம அந்த தீங்கை நம்ம காணாதிருக்கணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினமாக ஆண்டவருக்காக, அதாவது நம்மளுக்காக, ஆண்டவருக்காக இல்லை, நம்மளுக்காக ஆண்டவரிடம், ஆண்டவரை எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, எப்படியாவது காப்பாற்றிக்கிட்டாப்பா, எனக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பிரச்சனையை சொல்லணும். ஒவ்வொரு தீங்கையும் நம்ம சொல்லணும். அப்பா, எனக்கு இந்த தீங்கை எனக்கு வந்துச்சு, இனி நான் அந்த தீங்கை நான் காண மாட்டேன். அதாவது காணாத இருக்க எனக்கு வல்லமை காரணம். காணாத இருக்கணும்னா நான் என்ன பண்ணேன்? காணாத இருக்கணும்னா நான் என்ன பண்ணேன்? சரியா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கடவுள்கிட்ட விட்டு கொடுக்கும்போது தான் நம்மளுடைய தீங்கு, நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய எல்லா விதமான பாப போகங்கள் எல்லாமே நம்மளை விட்டு அகன்று. சரியா? ஸோ இது இப்போ நம்ம ஒரு உதாரணம் சொல்ல போனாக்கா, ஒரு அம்மா ஒரு பிள்ளைய என்ன திட்டுவாங்க, இல்லை தனித்தனியாக திட்டுவாங்க. என்னத்துக்கு திட்டுவாங்கன்றது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல. ஏன்னாக்கா, இப்போ எங்கள் அம்மா என்ன திட்டுவாங்க, எப்போ பாருங்க அம்மா திட்டுவாங்க, எப்போ அவங்களுக்கு வேலையேனா அவங்க திட்டுற வேலை. அப்பா எப்பவுமே என்ன திட்டுறாங்க, அவங்களுக்கு வேலையே திட்டுருக்காங்க. ஏன் திட்டுறாங்கன்னா, ஒரு பிள்ளைய ஒரு அம்மா திட்டுறது இனி அந்த பிள்ளை எந்த ஒரு தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். என்ன மாதிரி தப்பு? எல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஸ்கூல் போகிறது, சில பேர் ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் அதே தப்பு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இது இருக்குது. ஸோ அதனால் எல்லா விதமான விஷயத்தையும் ஸ்டூடெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். எங்கள் அம்மா திட்டுறது நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறாங்கப்பா, நீங்கள் கெட்ட விஷயத்துக்கு எங்கள் அம்மா திட்டல அப்படின்னு சொல்லிட்டு பசங்க புரிஞ்சுன்னு அது நடந்துக்கணும் தான் என் வாழ்க்கை, பசங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரியா? ஏன்னா அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை, ஏன்னா நாங்கள் அதெல்லாம் கடந்து வந்தோம். அந்த தீங்கு என் பிள்ளை காணாது இருக்கணும், என் பிள்ளைக்கு அந்த தீங்கு வரக்கூடாது. அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் எல்லோரும் நினச்சிருக்கிறது என்னன்னாக்கா, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க, நம்ம அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு உன்னுடைய டீச்சரை பாரு, நாளைக்கு உன்னுடைய டீச்சர் என்ன சொல்லுவார், கடவுள் என்ன சொல்லுவார், கர்த்தர் என்ன சொல்லுவார், பைபிள் எடுத்து வாசி, அனுதினமும் வாசி, கடவுள்கிட்ட கேளு, என்ன பண்ணாண்டவர், நான் இது பண்ணா இது சரியா, இது பண்ணா நான் சரியான்னு கடவுள்கிட்ட கேளு, கடவுளுக்கு உனக்கு. ஏன்னா என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக பிரச்சனையை நான் சந்திச்சிருக்கிறேன். சரியா? நான் ஒவ்வொரு பிரச்சனையும் நான் ஆண்டவர்கிட்ட தான் ஒப்பு கொடுத்துக்கிறேன். சரியா? கடன் பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லா பிரச்சனை வந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும், சரியா, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, ஏஜ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாமே, தன்னுடைய தீங்கை, எனக்கு இது தீங்கு வருதுப்பா, என்னை பார்த்துங்கப்பா, எனக்கு தீங்கு வருதுப்பா, என்னை பார்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு தீங்குக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த தீங்கைக்காக அப்போ தான் நீங்கள் இனி தீங்கை காணாது இருக்கீங்க. சரியா? ஏதோ வசனம் சொல்லிச்சுப்பா, என் வசனம் எனக்கு கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு வசனத்தை கொடுத்தாரு, நான் இனி தீங்கு காண மாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்கிறது வந்து நம்ம தீங்க காலம் பேசுனா கடவுளுக்கு நம்ம என்னுடைய எனக்கு வரது தீங்க அப்பா நீங்கள் பார்த்தீங்கப்பா இனி நான் உங்கள் பக்கம் நான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுறேன்ப்பா அன்னைக்கு தான் ஜெபம் பண்ணுறேன் அது ஏன் ஜெபம் பண்ணுறேன் அது எப்போவுமே ஆல்மோஸ்ட் நான் பிடிக்கிறதுக்கு நான் ஒரு காப்பீடாக இருக்கிறேன் சாமி அதற்காக வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்மக்கிட்ட பலன் வந்துட்டு கடவுள் கொடுக்குற பலன் மட்டும்தான். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொடுக்குற பலன் மட்டும்தான் நம்மளுக்கு, சரியா? ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஆண்டவரை துதிங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. மனுஷங்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, சரியா? மனுஷங்கிட்ட ஒரு பேசி